ரோகு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சகல, நீங்க சொல்லிதான் டாக்டர் சாதாரண வந்தின்னு சொல்லிட்டு போறாங்களா? ஆமாங்க, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் கூட்டிட்டு வந்தேன். எப்பா, டாக்டர் வந்ததும் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோன்னு பயமா இருந்துச்சுப்பா. அவங்க கர்ப்பத்தை பத்தி சொல்லனதுக்கு அப்புறம் தான்ப்பா மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு. ஆமா, நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். ஆனா நீ போனதால எப்படியும் சமாளிச்சிருவேன்னு கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. இப்படியே இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் பயந்து பயந்து இருக்கிறது? அம்மா கிட்ட சீக்கிரமே உண்மையை சொல்றதுதான் நல்லதுன்னு தோணுது. ஆமா சகல, ரோகிணி சொல்றதான் எனக்கும் சரின்னு படுது. நல்லதோ கெட்டதோ அத்தை கிட்ட சொல்லிடுதான்ப்பா பெட்ரு. கும்பாபிஷேகம் நல்லபடியா முடியட்டோங்க. அத்தை கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிப்பா. கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். பக்கத்தூரில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக முளைப்பார் எடுக்கும் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. அதோடு அறுசுவை அன்னதான நிகழ்வு நடைபெற இருக்கிறது. பக்த கோடிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பிக்குமாறும் கடவுளின் அருளை பெறுமாறும் உங்களை அன்போடு வருக வருக என அழைக்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கடவுளின் ஆசியை பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவரும் வருக, இளைஞர்கள் பெறுக. அக்கா, மாமா மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. அந்த கிழவி காட்டிட்டு இருக்கிற பாசத்துல மாமா அப்படியே உருகிற போறாரு. பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம். பக்கத்தூரில் கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதோடு முளைப்பாரி எடுக்கும் நிகழ்வு சீரும் சிறப்புமாக நடைபெற இருக்கிறது. அறுசுவை அன்னதான நிகழ்வும் நடைபெற இருக்கிறது. இதில் கலந்து கொண்டு பக்த கோடிகள் அனைவரும் கடவுள் அருள் பெறுமாறு அன்போடு வருக வருக என அழைக்கிறோம். மாப்பிள்ள, நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போது நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சமயம் இவ்வளவு காலமா அது நடக்காம போனதுக்கு காரணம் நான் தான் நினைக்கிறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள. ஆமா, அதை பத்தி ஏன் இப்போ யோசிச்சுட்டு இருக்கீங்க? எல்லா தடைகளையும் தாண்டி கும்பாபிஷேகமே நடக்க போதில்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. நீங்க சொல்றது சரிதான் மாப்பிள்ள. பழசையே நினைச்சிட்டு இருந்தா அது சங்கடம் தான். நடக்க போறத நினைச்சு சந்தோஷப்படுவோம். மாமா, நாளைக்கு நீங்க தான் அங்க ஹீரோவே. இங்க பாருங்க, உங்க கையால தான் கும்பாபிஷேகமே நடக்க போகுது. சும்மா ஜமாச்சிடுறோம். என்ன சகல? மாப்பிள்ள, எல்லாத்துக்கும் காரணமே நம்ம கார்த்தி மாப்பிள்ள தான். கரெக்ட். இவர் மட்டும் இல்லன்னா நான் எங்க ஊருக்கு போயிருக்க முடியாது, யாக பூஜை பண்ணிருக்க முடியாது, நாளைக்கு கும்பாபிஷேகமும் பண்ண முடியாது. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ஆமா, என்ன எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? பிரிஞ்சிருக்கிற ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேரணும்ன்றது என்னோட ஆசையும் தான் மாமா. ஆமா மாப்பிள்ள, நீங்க மட்டும் இல்லன்னா நான் எங்க அம்மாவை பாத்திருக்க முடியாது, பேசிருக்க முடியாது, ஏன் இந்த கும்பாபிஷேகத்தை பத்தி நினைச்சு கூட பாத்திருக்க முடியாது. நடக்கிற எல்லா நல்லத்துக்கும் நீங்க தான் காரணம் மாப்பிள்ள. சகல, நம்ம வீட்லயும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்கு நீ தான்ப்பா காரணம். அத்தை உன் மேல நிறைய மரியாதை வச்சிருக்காங்க. நீ சொல்ற எல்லாத்தையுமே கேக்குறாங்க. நாங்களும் சந்தோஷமா இருக்கோம்னா எல்லாம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா. அதை விடுங்க, நாளைக்கு நடக்க போற கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும். அதை பத்தி யோசிப்போம். ஆமாப்பா, நீ சொல்றதா கரெக்ட். சின்னத்தை உன்னை பத்தின உண்மைய இந்த கும்பாபிஷேகத்துக்குள்ள வெளியே கொண்டு வந்துருவேன்னு சொல்லிருக்காங்க. அதனால நாம அந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே? ஆமா மாப்பிள்ள, கும்பாபிஷேகம் நடக்க போதேன்னு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமாவே இருக்கு மாப்பிள்ள. அவங்க எதனா பிரச்சனை பண்றதுக்கு ட்ரை பண்ணதான் செய்வாங்க. நம்ம சமாளிச்சுக்கலாம். கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கும், பாத்துக்கலாம். மாப்பிள்ள, நாளைக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்க போகுது. என் கையாலேயே நான் கும்பாபிஷேகம் பண்ண போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க. நாளைக்கு கும்பாபிஷேகத்துக்கு போனோமா, அதை நல்லபடியா செஞ்சோமா, வந்தோமான்னு இருக்கணும். கும்பாபிஷேகத்தோட உங்க குடும்ப உறவை அப்படியே முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு உங்க அம்மாவும் இங்க வரக்கூடாது, நீங்களும் அங்க போக கூடாது. நல்லா சொல்லுக்கா. அந்த கிழவி ஆவுனா இங்க வரது எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா. நீ கண்டிஷன் போட்டதா எல்லாம் சரியா இருக்கும். ராசராசா, ராசராசா,
சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள அந்த கிழவி வந்து நிக்குது பாரு. ஏய் நில்லு. இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னையும் மானம் போற அளவுக்கு இங்க வராதே வராதேன்னு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். எல்லாத்தையும் தொடச்சு போட்டுட்டு வந்துகிட்டேதான் இருக்கேன். உன்னை என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. அம்மா, வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படிதான் பேசுவீங்களா? பாட்டி வயசுல பெரியவங்க, அவங்க கிட்ட இப்படி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைமா. நான் தான் எத்தனையோ தடவை இங்க வராதேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. திரும்ப திரும்ப வந்தா கோவம் வராதா? ஏய் கிழவி, நான் தான் கும்பாபிஷேகத்துக்கு வரோன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு இப்ப வந்திருக்க? முதல்ல வெளியே போ. ஈஸ்வரி, இப்ப எதுக்காக அவங்கள வர வேணாம்னு சொல்ற? அவங்க வந்தாங்கன்னா ஏதோ ஒரு காரணமா தான் வந்திருப்பாங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்போம். சரி, எதுக்கு வந்திருக்க சொல்லு. சாமுண்டீஸ்வரி, நாளைக்கு கும்பாபிஷேகம். அதுக்கு முன்னாடி சாயந்தரம் அன்னதானம் பண்ண போறாங்க. அதுல என் பேத்திங்க நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு ஊர் ஜனங்க எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். அன்னதானம் முடிஞ்சதும் முளைப்பாரி எடுக்கிற நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில என் பேத்திங்க நீங்க எல்லாரும் முளைப்பாரி எடுக்கணும்னு எனக்கு ஆசை.